ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் கிரேவி, அது கொஞ்சம் ஈரல் இருந்துச்சு, கொஞ்சம் சிக்கன் இருக்குது, அதை வச்சு ஒரு கிரேவி என்னோட ஸ்டைலில் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து இவ்வளோ வந்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் இப்போ அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பார்த்துக்கோங்க. பக்கத்தில் வந்து சிக்கன் குழம்பு கொதிஞ்சிட்ருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு, தெரியுதா? இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும், பார்த்து. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது கூட வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இவ்வளோ கல் உப்பு போட போகிறோம். இதையும் நல்லா கிண்டிடலாம். இப்போது ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் வதங்கும், எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த 1 ஸ்பூன் அளவு மட்டும் போட்டுட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் ரா ஸ்மெல் போனோடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரேவிக்கு போடுற சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் வந்து தயிர். தயிர் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்பூன் தயிர், ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள். இதை வந்து இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரமோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஸ்டைல் சிக்கன் குழம்பு வந்து கொதிஞ்சிட்ருக்கு. இன்னொரு 8 மினிட்ஸில் வந்து குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கனை வந்து போட்டுட்டேன், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இதுவும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போது வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், தனி மிளகாய் தூள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய கிரேவி எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அவ்வளோ அளவு வந்து நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து சிக்கன் வந்து முழுகிற அளவுக்கு நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வேண்டாம், கொஞ்சம் வந்து வாட்டரியாக வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒன்றுமே பண்ணலைனாலும் சிக்கன் வந்து அதுலேருந்தே தண்ணி விடும், அதுலேயே குக் ஆகிடும். அந்த சிக்கன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் எல்லாமே போட்டோமா, இப்போ வாட்டரும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த அளவில் கொதிஞ்சிட்ருக்கு.
இன்னொரு 5 மினிட்ஸில் வந்து இறக்கிடலாம். அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் வெந்துடும். இன்னும் லைட்டாக கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்குது. இன்னொரு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி தெரியுதா, கறி தெரியுதா? இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும். புரிஞ்சிட்ருக்கு. அதுவும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வந்து இன்னொரு 2 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே தண்ணி வந்து எப்பயே சுண்டிடும். 2 மினிட்ஸில் வந்து எடுத்துடலாம். ஒரு சிக்கன் வந்து 15 மினிட்ஸாக 15 நிமிஷத்தில் வந்து சிக்கன் குக் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி வந்து நல்லா கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி வந்து நல்லா அது பதத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு வேணும்னா இது லாஸ்ட்டில் வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். நான் வந்து மல்லித்தலை இன்றைக்கி இல்லை, தீர்ந்து போயிடுச்சு. அதனால் மல்லி போடாமல் இருக்கேன். நீங்கள் பெப்பரும் மல்லியும் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோவை ஆஃப் பண்ணி